அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான பேரன்பு பெருமக்களே, இன்றைக்கு நாங்கள் எவ்வளோ நல்ல விஷயங்களை செய்கிறோம். இன்றைக்கு பணம் தான் ஓனும் சதகா செய்ய வேண்டும் அல்ல. இன்றைக்கு நாங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களும் சதகா என்ற பெயரில் அடங்குது, இந்த தர்மம் என்ற விஷயத்தில் அடங்குது. ஒரு நாள் ஏழை சஹாபாக்கள், ஏழை நபி தோழர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்துல வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ரஹப அஹ்லு துசூர் பில் உஜூர், இந்த செல்வந்தர்கள் இருக்கிறாங்களே, நன்மையை கொள்ளையடிச்சிட்டு போறாங்க, நன்மையை தட்டி கொண்டு போறாங்களே. யுசல்லூன கமா நுசல்லி, நாங்கள் தொழுவது போல் அவங்களும் தொழுறாங்க, நாங்கள் நோன்பு பிடிப்பது போல் அவங்களும் நோன்பு பிடிக்கிறாங்களே. அது மட்டுமல்ல, அதுக்கும் அதிகமாக, அதுக்கும் மேலாக இவங்களோட சொத்துக்களை சதகா செய்கிறாங்க, சொத்துக்களின் மூலம் அவங்க தர்மம் செய்கிறாங்களே. அது போல எங்களுக்கு தர்மம் செய்வதற்கு வசதி இல்லையே நாயகமே என்று கூற, நாயகம் அண்ணவங்க கேட்டாங்க, உங்களுக்கு அல்லாஹ் சதகா செய்யக்கூடிய ஒரு வழிய, ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஆக்கலையா, ஒரு வழியை அல்லாஹ் ஆக்கவில்லையா என்று கேட்டாங்க. அது என்ன தெரியுமா? இன்ன பிக்குல்லி தஸ்பீஹா, ஒவ்வொரு தஸ்பீஹும் சதகா என்றார்கள். அப்படி என்றா அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும், இந்த சுபஹான் அல்லாஹ் என்று சொல்வதும் சதகா என்றார்கள். வகுல்லு தக்பீரா, ஒவ்வொரு தக்பீரும், அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சதகா என்றார்கள். இந்த அல்லாஹு அக்பர் என்று சொல்வதும் சதகா. வகுல்லு தஹ்மீதா, ஒவ்வொரு தஹ்மீதும், அல்லாஹ்வை புகழக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சதகா என்றார்கள். இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்றோமே, அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று, இதுவும் சதகா என்றார்கள். வகுல்லு தஹ்லீலா, அப்படி என்றா லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் இல்லை என்று சொல்றோமே, இதுவும் சதகா என்றார்கள். அது மட்டுமல்ல, நன்மையான காரியங்களை ஏவுறதும், நல்ல விஷயங்களை செய், இந்த விஷயம் நல்ல விஷயம் என்று சொல்லி மற்றவர்களுக்கு நாம் ஏவுறோமே, இதுவும் சதகா என்றார்கள். அது மட்டும் அல்ல, கெட்டதை தடுக்கிறோம், அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய, ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய விஷயத்தை தடுக்கிறோம், நாங்க கெட்ட விஷயத்தை தடுக்கிறோம், இதுவும் சதகா என்று நாயகம் அன்னவர்கள் சொன்னார்கள்.